மாட்ட மாறலே. தமிழ்நாட்டு மண்ணில் வாழ்ந்து வரும் உம்பளச்சேரி மாட்டின் சிறப்பையும் அதன் வாழ்வியலையும் அதன் பின்னுள்ள பல அறியப்படாத தகவல்களையும் நாம் இந்த ஆவணப்படத்தின் வழியே காணப்போகிறோம். என் பேர் பாலமுருகன். எனக்கு சொந்த ஊர் பூவம். நான் அண்ணா காலேஜில் பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இந்த தொழிலை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போதைக்கு. என் பேர் அருள் செல்வன். நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ணா காலேஜில் படித்தேன் காரைக்காலில். இது தஞ்சை மாவட்டம், காரைக்கால் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டங்களுக்கான ஒரிஜினல் ப்ரீடு. இது உம்பளச்சேரின்னு சொல்லுவாங்க. இது சுத்தமான உம்பளச்சேரி மாடு. இங்கே உள்ளவங்களாம் சொல்கிறது இது தெக்கத்தி மாடுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் முன்னாடி விவசாயம் பண்ணுறது, வண்டி இழுக்கிறது எல்லாத்துக்கும் பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ எல்லாம் டிராக்டராக போயிட்டு இப்போதைக்கு நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ரேஸுக்காகவும் இந்த மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், பாலுக்காகவும் முக்கியமாக. நாங்கள் வளர்த்து ரேக்லா பந்தயம், ஜல்லிக்கட்டு அதுக்கெல்லாம் இங்கே மாடு விற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த மாடு உழவுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த அழிகிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால ஆளும் வரதில்லை. அது வேறு வழி இல்லாமல் இதில் இருக்கிற மாரி ஒரு கட்டாயம் ஆகிடுது. மாடு யாருமே பார்க்க வர கிடையாது. ஒரு மன வழி இல்லை, எதுவுமே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம இஷ்டத்துக்கு போகிறோம். அதில் அடுத்தவங்க கீழே வேலை செய்கிற மாரி இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாகவும் நம்மளுக்கு பிடிச்சதாக இருக்கிறதுனால ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு நல்லாவும் இருக்குது. டெக்னாலஜி வளர வளர இந்த மாட்டோட இது அழிஞ்சு போயிடுச்சு. வரத்து அழிஞ்சு போயிடுச்சு. முன்னாடி வண்டி மாட்டுக்காக வாங்கிட்டு மோழ மாடுன்னு சொல்லுவாங்க. மோழ மாடு பயன்படுத்துவாங்க, வண்டிக்காக பயன்படுத்துவாங்க, சுமை இழுக்கிறதுக்கு, ஏறு பூட்டி ஏறு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் இதை தான் பயன்படுத்தினாங்க. இப்போ டிராக்டர்லாம் வர வர இதோட வரத்து அதிகமாக இல்லை, குறைஞ்சி போயிடுச்சு. இந்த மாட்டை நம்பி தான் மக்கள், மாட்டை நம்பி தான் மக்கள் இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ இந்த மாட்டை எல்லாம் யாரும் விரும்புறதில்லை. அப்போ மாடுகள் அந்த மக்கள் மாட்டை விரும்பாததுனால மாடுகள் அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஜெர்சி மாடுகள் வந்ததுனால பாலுக்காக ஆசைப்பட்டு இந்த மாட்டோட இனத்தையே முக்கால்வாசி அழிச்சிட்டாங்க. இது நம்ம ஊர்லேயும் இந்த சுற்று வட்டாரத்துலேயும் வீட்டுக்கு வீடு 2 மாடு 3 மாடு அந்தமாரி வச்சுருந்தாங்க. இப்போ யாரும் இதை விரும்பி யாரும் ஏற்று வச்சுக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் பால். இது ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3/4 லிட்டரு 1 லிட்டரு அதுமாரி தான் கறக்கும். ஆனால் இதோட ஃபேட் கண்டென்ட் அதிகம், ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகம். இது தாய்ப்பாலுக்கு நிகரான ஊட்டச்சத்து இதில் இருக்குது. ஆனால் அது யாரும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வர வர இதோட இனம் அழிஞ்சிட்டே இருக்கிறதுனால இதை நாங்கள் பாதுகாத்து வளர்த்துட்டு வரோம். சில பேர் மாடுனா என்னன்னு தெரியாத ஆள் மாடு ஏன்டா ஊருக்குள்ளே வருது அதுன்னு ஒரு அடிப்படை சண்டை அளவு பேருக்கு சில விஷயத்தில் இது தம்பி இங்கே மேய்ங்க தம்பின்னு சொல்லியிருக்காங்க சில பேர்னா. இன்னொன்று ஊர் மாட்டுக்கே இங்கே மேய்ச்சல்ல, ஏன் இதில் இங்கே வச்சு மேய்க்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை வந்திருக்கீங்க. போலீஸ்காரங்க ஒருத்தவங்க வளர்த்துட்டு வராங்க. நெடுங்கா ஸ்டேஷனில் பிசியாக இருக்காங்க. அவங்க முன்னடத்தி இதை வளர்த்துட்டு வராங்க. இதுக்கு ஸ்பான்சரு எல்லாமே அவங்க அண்ணன். எங்கள் ஓனர் பேர் ஹரிஹரன். அவங்க அண்ணன் யூஏயில் யுனைடெட் அரபு ஆயில் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் மேனேஜராக இருக்காப்புல. அவங்க இதை அவங்களோட வருமானத்துலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. மேய்ச்சல் நிலம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே கருவக்காடாக போயிட்டு மேய்ச்ச இடம் எல்லாமே கருவக்காடு. இதெல்லாம் உப்பு தண்ணி வர இதில் அது ரொம்ப இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயல்வெளியை ஃப்ளாட்டாக போடுறவங்க ரொம்ப தொல்லை. மாடு மேய்கிறதுக்கும் போகிறதுக்கும் சங்கடமாகவே இருக்குது. இப்போ இந்த வயலை பார்த்தோன்னா இங்கேருந்து 10 கிலோமீட்டர் இன்னொரு வயல். அப்படி தான் ஒற்றியே மாற்றி ஓட்ட வேண்டியா இருக்குது. இதில் ரோட்டில் ஏற்றி தான் போகிற மாதிரியே இருக்குது மோஸ்ட்லி. கிடா கட்டுறதுக்கெலாம் அந்த அளவுக்கு இதில் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏதோ அவங்க கொடுக்குறது ஒரு நாள் சாப்பாட்டு காசுக்காக அது பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு மினிமம் ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க. அது நாங்கள் வாங்கிக்கிறோம்.
எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். எல்லோரும் பயன்படணும், இதோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு மூட்டை யூரியா எடுக்க போனால் 1500 வருது. இப்போ ஒரு ஏக்கரு கொடுக்கலாம், இல்லை 200 குழி கொடுக்கலாம். இப்போ வந்து இதை கட்டினோம்னா ஒரு நாளைக்கு 100 குழி கட்டலாம். இதோட காஸ்ட் வந்து கம்மி தான். இது வந்து சிறந்த அடி உரமாகவும் பயன்படுது. இதோட 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அந்தமாரி பயன்படுது. இந்த வருஷம் கட்டினோம்னா அடுத்த வருஷம் பயன்படும். இந்த மாடை வந்து கடை போடுறதுனால வயலுக்கு வந்து இருக்கிற இயற்கை உரமாக சாணி அதோட கோமியம் இல்லாமல் விடுறதுனால ஒரு விவசாயம் ஓரளவு நல்லாயிருக்கும். அதனால தான் அது மோஸ்ட்லி கட்டுறது விவசாயத்து எருவுக்காக வண்டி தான் அந்த மாடு மேய்க்கிறோம். சில இதில் மேய்க்கும் விட்றாங்க. இதுலேருந்து வர விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ 100க்கு இத்தனை விகிதம் அப்படின்பாங்க. இப்போ இதுலேருந்து வர உரத்துலேருந்து கிளம்பி வர்றது வந்து நமக்கு வந்து நிறையா ஈல்டு அதிகமாக இருக்கும். இந்த மாடு வந்து அழிவக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு எங்கேயுமே கிடைக்க மாட்டேது. இதேமாரி மாடுங்க அது ஒன்று ஒன்றா பொறுக்கி சேர்த்துருக்கோம். எல்லா மாட்டையும் நோய் தொற்று இதில் அதிகமாக கிடையாது. இதில் நோய் தொற்றுங்கிறது அதிகமாக இதில் நோய் தொற்றுங்கிறதுனா அம்மை வரும், கோமாரி வரும். அம்மெல்லாம் வந்ததுன்னா அந்த கருவாட்டு தண்ணியை அள்ளி, கருவாட்டையும் உப்பு தண்ணியும் அள்ளி தெளித்தோம்னா போயிடும், வராது. இதுக்கு வராது. எதிர்ப்பு சக்தி கூட மாட்டுக்கு. அதை பண்ணி நம்ம சமாளிச்சிக்கலாம். மற்றபடி மெடிசன் கடையிலே இருக்குது. அதனால் கடையில் டாக்டரை காமிச்சோம்னா அவங்க கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம். மற்றபடி இதில் ஒரு சிரமமும் கிடையாது. மழை நேரங்களில் மட்டும்தான் சிரமம். ஃபுல்லாகவே தண்ணி நின்னோம் வயல் வெளியே இல்லாமல். நாங்களே ஒரு இடத்த பார்த்து மேடாக பார்த்து அதில் போட்டு அடைச்சிக்கிட்டு வயிற்றுக்கு கொஞ்சமாக வச்சுக்கிட்டு சிரமப்பட்டு தான் இருப்போம். மழை காலங்களில் இந்த பீச் ஓரம், மோடு, மண் தண்ணி தேங்கி நிற்காத இடமா பார்த்து மோடுகள்லாம் இருக்குல்ல, அதிலலாம் மாட்டை ஏற்றி கட்டி போட்டு வச்சுப்போம். மழையில் தான் இதில் வெயில் மழை எல்லாத்துக்கும் ஏற்றது தான் இந்த மாடு. இந்த மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மழையினாலேயோ வெயில்னாலேயோ மேய்ச்சல் இல்லைன்னா மட்டும்தான் இதுகளுக்கு குறைபாடு வரும். ஓரளவுக்கு மேய்ஞ்சி வயிறுலாம் ஃபுல்லாகிட்டு மாடு தெம்பாக இருக்குது அப்படின்னா எந்த மழையாக இருந்தாலும் சரி, எந்த வெயிலாக இருந்தாலும் சரி அப்படியே இருந்துடும். கிளைய மாடு மாரி தான் இதுவும். ஆனால் இது என்ன, உம்பளச்சேரி மாடு, அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. தனக்கு பிடித்த இந்த மரபை, இந்த கால்நடையின் மீதான அன்போடு அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல இன்று இவர்கள் தொடர்ந்து வளர்த்து வருகிறார்கள். நான் ஒரு 2 வருஷம் வெளிநாட்டில் கம்போடியாவில் வேலை பார்த்தேன். ஸ்டோர் கீப்பராக இருந்தேன். அப்புறம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் இப்போ இது வந்து பார்த்துட்ருக்கேன். இது மேலே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஈடுபாடு. நாங்கள் ரேக்லா பந்தயம்லாம் ஓட்டுவோம் இந்த மாடை வச்சு. அதனால் இப்போ நம்ம விட்டுட்டோம்னா அடுத்தது யாரும் வர சங்கதிகள் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் ஒத்துழைப்பு அது இருந்தால் போதும். மேய்ச்சல் வந்தாலும் வருவாயெல்லாம் எப்படி? வருமானம் ஒன்றும் இல்லைங்க. இதில் ஆள் வச்சு மேய்க்கிறது தான் பெரிய விஷயந்தான். அவங்க இதில் வருமானமே இல்லாமல் பாலும் கறக்க மாட்டோம், கண்ணுட்டி விற்கிற கிடையாது. மாடு கண்ணுட்டி போடுறது எல்லாமே கண்ணுட்டிக்கு தான் பால். மெயின்டெனன்ஸ்லாம் ஒரு அளவுக்கு கம்மி தான். ஆனால் இதை பார்த்து பராமரிக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஃபீட்லாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது. மாட்டை அவுத்து ஓட்டி மேய்ச்சி கொண்டு வந்து கட்டுறோம், அவ்வளோதான். ஆனால் அதை தீனி வைக்கிற அந்த வேலையே இல்லை. கண்ணு போட்ட மாடு கொண்டு ஒரு மாதம் தீனி வைப்போம். வீட்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம வழக்கமாக அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தினது தான் பருத்தி கொட்டை, எள்ளு புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, அரிசி தவிடு. அதை தான் நாங்கள் கன்று போட்ட இப்போதைக்கு எந்த ஃபீட் பண்ணுறதில்ல. நாங்கள் கன்று போட்டால் வீட்டுக்கு பால் தேவை, கறக்கணும் அப்படின்னம்னா வீட்டில் கொண்டு போய் வச்சு பராமரித்து நாங்கள் இதுதான் பயன்படுத்துகிறோம். நம்ம வந்து பெற்றதை வந்து வர தலைமுறைகளும் பெறணும். நம்ம இருக்கிற வரைக்கும் இதை பாதுகாத்து வச்சுட்டு போயிட்டோம்னா வரவங்க வந்து இதை பயன்படுத்திக்கணும். வரவங்களுக்கு வந்து இதோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஜெர்சி மாட்டுங்கள்னால என்ன பயன்? அதுலேருந்து டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் தான் வரும் அந்த பாலை குடித்தா. அந்த அளவுக்கு அதில் டாக்ஸிக் அதிகமாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. அது தெரியாமல் நம்மளோட ஒரிஜினல் ப்ரீடை வந்து நம்ம வந்து இனாகரேட் பண்ணுறோம். நம்ம வந்து நம்ம தட்பவெட்ப சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு தகுந்த ப்ரீடோ அதுலேருந்து நம்ம தான் வந்து அதை தான் நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர நம்ம வெளிநாட்டிலேருந்து இது வந்து மாட்டில் மட்டும் நடக்கிறதில்ல. நாய், பூனை, மற்ற எப்படி சொல்கிறது, நெல் ரகங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அட்வான்ஸுக்கு போய் நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம். இதை நம்ம வந்து கடைசி வரைக்கும் கைவிடாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இது வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் லாபம்லாம் ஒன்றும் கிடையாது.
இது எல்லாமே நஷ்டம்தான். ஆனாலும் நம்ம விட்டுட்டா வேறு யாரும் செய்ய மாட்டாங்க, நம்மளாம் முன்னார்வமாக வந்து செஞ்சிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து எங்கள் ஓனர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வருமானம்னு என்ன, இப்போ இவங்க கொடுக்குற காசை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். வருஷத்துக்கு கண்ணுக்குட்டி விற்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்களோட ஓன் பைசாவில் தான் நமக்கு வந்து சம்பளம்லாம் கொடுக்குறாங்க. எனக்கெலாம் இப்போ ஒரு மாதத்துக்கு 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. நமக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கட்டுப்படி ஆகிறதில்ல. நம்ம சம்பாதிக்கிறோம், அதில் வந்து கொஞ்சோண்டு மாட்டுக்காய்ச்சி செலவு பண்ணுவோம், நம்ம இதனால தானே வந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செய்கிறாங்க. பணம் இருக்கிற யாருமே அதை செய்கிறது கிடையாது. இதுலேருந்து வந்தவங்க இதோட நன்றி கடன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இதை வந்து செய்கிறாங்க. இதை வந்து விட்டுட்டா யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ நாங்கள் இதை விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் யாருமே இதை பார்க்க போகிறது கிடையாது, இதை செய்ய போகிறது கிடையாது. அதனால தான் இதை வந்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக வந்து நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம். இப்போ நானும் படிச்சிருக்கேன், இவனும் படிச்சிருக்கான், இவன் பிஏ தமிழ் படிச்சிருக்கான். இது வந்து நாங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் வேறு எங்கேயாச்சும் போய் ஆஃபீஸில் உட்காந்து செஞ்சிடலாம். இப்போ எல்லாருமே இதே ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டோம்னா இதுங்களோட இதை யார் பார்க்குறது? இதுங்களால தான் நம்ம வந்தோம். நம்ம இதை மறந்துட்டோம்னா நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம அப்பா அம்மா எல்லாரையும் மறந்த மாரி, நம்மளோட சங்கதிகளே மறந்த மாரி. அதனால் இதை நாங்கள் இருக்கிற வரைக்கும் விடாமல் பாதுகாப்போம். எங்களுக்கு எந்த அளவுக்கு உடல் நலம் நல்லா இருக்கோ, ஃபினான்ஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு இதை கடைசி வரைக்கும் விடாமல் பார்ப்போம். இது வந்து ஒரு 5-6 வருஷமாகவே இங்கே இருக்குது. ஆனால் வெளில யாருக்கும் தெரியறதில்ல. இப்போ நாங்கள் வெளில எடுத்துகிட்டு வந்திருக்கனால காரைக்கால் மாட்டுறதில் கொஞ்சம் பேருக்கு இதை பற்றி தெரியுது. இப்போ இருக்கிற எல்லாரும் யாராச்சும் எடுத்து வீட்டுக்கு 2 மாடு அந்தமாரி வளர்த்தாங்கன்னா இது வந்து அழியாமல் பாதுகாக்கலாம். வெயில் மழை பாராமல் இந்த கால்நடைகளை இவ்வளவு அர்ப்பணிப்போடு வளர்ப்பவர்களின் உழைப்பை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். சாலையில் அவை நிதானமாக கடக்கும் போது அந்த ஓரிரு நிமிடங்களை தியாகமாக கருதாமல் அவர்களின் வியர்வைக்கும் அவர்களின் உழைப்பிற்கும் இந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சிக்கும் நாம் தரும் கௌரவமாக நினைத்துக் கொள்ளுங்கள்.